பூசாரி வந்து பார்த்துட்டு பூசாரி பேருங்க? 4 பேர் பூசாரி இருக்காங்க இதில். 4 பேர். உங்கள் பேருங்க? எங்கள் பேர் நல்ல பிச்சன். நல்ல பிச்சன். இங்கே இருக்கு கரந்தமலை ஐயனார் கோயில். கரந்தமலை வடைப்பறத்தில் இருக்கிறது, மலைக்கு வடைப்பறத்தில் இருக்குது ஐயனார் கோயில். அருவி மூலிகை ஏகப்பட்ட மூலிகை இல்லை இங்கே கிடைக்கும். ஊனமுட்டு வந்தவங்க நல்ல காலை இருந்தாங்கன்னா நல்லா சுத்தமாக நல்லா இருக்கும். எல்லா மூலிகையும் இங்கே இருக்குது. அதான் பிரிட்டிஷ் 1916 வெறும் 16 அந்த கோயில் வந்து இங்கே உருவானது. லிங்கம் காலத்தில் அந்த நல்ல கிழக்கு நாட்டிலேருந்து பொன்னமலை புதுக்கோட்டையிலேருந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க பாட்டை தூக்கிட்டு. அங்கேருந்து இங்கே வந்து இங்கே மலைக்குள்ள இருக்குது ஐயனார், பூர்ணவல்லி, புஷ்பாலா 3 பேர் உள்ளே இருக்காங்க. 3 பேர் உள்ளே இருக்காங்க. வெளியிலேருந்து சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, முனிக்கருப்பு உள்ளே இருக்காங்க. கடை வெட்டு வந்து அன்னதானம் நேர்த்தி கடன் சொன்னாங்கன்னா அதை வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க. இல்லை அது எப்போ விசேஷ நாட்களில் வருஷத்துக்கு ஆடியில் கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும். ஆடி மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை அந்த டைம் பௌர்ணமி அதுக்கு நல்லா இருக்கும். நேர்த்திக்கு நிறைய கல்யாணம் முடியும் சீக்கிரம் முடிஞ்சிடும். வேண்டுதலுக்கு வந்து நிறைவேற்றி போடுவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற்றிக்காம வந்து கடாயை எதுவுமே விட்டு பொருள் காணா போனாலும் ஐயனார் பிடிச்சி சின்ன கரு பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுக்கு கடாயை ஏதோ ஒன்று பிடிச்சி செஞ்சுங்க பூசை விட்டு கொடுத்துருவோம். அது திருட்டு போன பொருள் இருந்தாலும் அதை காணா நம்ம வந்து வேண்டிட்டு போனோம்னா அது கிடைச்சோன்னா அந்த வேண்டு நிறைவேறினா வந்து செஞ்சுட்டு போவாங்க. மிருகங்கள்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாடி மயிலெல்லாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. மயில் கம்மியாக தான் இருக்குது. வேறு குரங்கு அதிகமாக இருக்குது. காட்டு மாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாமே அடிக்குது இங்கே பக்கத்தில். வேறு கவர்மெண்ட்டில் ரோடு தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நடந்து வருவாங்க கல்லுங்க. ஆமாம், இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ 4 கிலோமீட்டர் வந்து வெறும் நடந்தான் பைக்கில் வர மாதிரி தான் இருந்துச்சு. நடந்து வரவொன்னு பூரா கல்லாக தான் இருந்துச்சு. பைக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரிஸ்க்காக இருக்கு. நடந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. ரோடு வசதி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. கவர்மெண்ட் மூலியமா ரோடு ஓட நல்லா இருக்கு. வர்றவங்களுக்கு பொதுமக்கள் வந்து அதிக பேர் வருவாங்க. இப்போ வர்றது ரொம்ப கஷ்டமானது. லேடிஸ்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா குழந்தையா இருக்கனால கஷ்டப்படுறாங்க. ஆமா. இதே ரோட வசதியாக இருந்தால் நல்ல உதவியாக இருக்கும். எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கும். நல்லா கிடையாது. சரிங்க சார். வேண்டுதல் நல்லா செஞ்சால் நல்ல ஒரு இதெல்லாம் செய்யணும். நல்லா இருக்கும். வேண்டுதலுக்காக இந்த ஐயனார் கோயில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கேட்குங்க. சின்ன கொட்டமத்தான் இருந்தது. அப்புறம் இந்த தங்கமாட்டி சின்ன அதான் இதுக்கு முன்னாடி வேறு கொட்டமா அங்கே இருக்கு. 62 கட்டிருக்காங்கல்ல. ஆமாம். அதில் ஃபாரஸ்ட்டில் கூட ரேஞ்சர் வந்து ஒரு நாள் கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டாரு. இப்போ ஃபாரஸ்ட் கட்டுப்பாடு தானே இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, கட்டுப்பாடில் தான் இருக்குது. ஓகே. இதில் கட்டுப்பாடு பொதுமக்கள் சேரமாக இருக்குது. அந்த புதை கதையில் எதாவது வந்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட கோரிக்கை வந்து அந்த ரோடு மட்டும் கொஞ்சம் போட்டு வந்தால் நல்லா இருக்கும். ஓரளவு வர்ற மாதிரி வண்டி வயசு வர மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். சரி, நல்லா மேலே ஒரு தொட்டியை கட்டினோமா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மேலேங்களா? மேலே இன்னும் மேலே இருக்குங்களா? மேலே இல்லை மேலே ஃபால்ஸ் இருக்குது. வேறு தொட்டி கட்டணும் எப்படிங்க? வேறு தொட்டி கவர்மெண்ட் இது இந்த ரோடு போட்டு வந்தால் தான் தொட்டி அலாட்மெண்ட் போட்டுருவாங்க. ஓ ஆமாம், ரோடு வந்து அது மூலியமாக போட்டுருவாங்க. இப்போ அங்கே தண்ணி இல்லாதனால அந்த தொட்டி இருந்தால் கொஞ்சம் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த ஃபால்ஸ்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். உரைக்கண்டி இருக்கனால இப்போ ஒரு அந்த தொட்டிமா இருந்தாலும் ஒரு பைப்பு போட்டிருந்தாலும் ஒரு பொங்க கடை வைக்க ஒரு விருந்தே வைக்கணும்னாலும் அது கொஞ்சம் யூஸ் ஆகும். அந்த தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் அது உத்தேசம் பண்ணுச்சு நல்லது. அது ஒரு குறையா இருக்குது. கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் பார்த்து ஏற்கனவே அவர்கிட்ட மந்திரிட்டு சொல்லி அது விஸ்வநாதன் வந்து சொன்ன முதல் மந்திரிக்க சொன்னேன். சரி ஹெல்ப் பண்ணணும் அப்படி போட்டாரு. ஆமாம், இப்போ இப்போ மந்திரி தான் இருக்காரு. சரி அவர் மேல இடத்துல வந்து வேற ஆள் இருக்கனால ஒன்றும் கேட்க முடியாது, வைக்க முடியாது. அப்படிங்களா? முன்னால வந்து எம்எல்ஏ ஆண்டியம்மன் வந்தாரு. அது என்னன்னா கண்டுக்கல. ஆனா கும்பேசத்துக்கு விஸ்வநாதன் வந்தாரு. அவர் மரமே வந்தார். இந்த கும்பேசத்துக்கு வந்து அவர் மரமே வந்தார். சரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணியா கவர்மெண்ட் மூலம் யாராச்சும் ஒரு முன்னாள் பார்வையில் பட்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரோடு வசதி இன்னும் மக்கள் வந்து இங்கே பார்க்க நல்லா இருக்கும். ஃபால்ஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 360 நாள் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணுங்கிறேன். ஓரளவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட்டை பார்த்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா வந்தவன் மக்கள் வந்தால் தான் அது மூலியமா இருக்க ஒரு வருமானத்தை வச்சுனாச்சும் ஓரளவு சீரமைக்க முடியும். வண்டி விட மாட்டேங்கிறாங்க. விட மாட்டாங்க. பாட்டில் உடச்சு போறாங்க. அதனால கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பாட்டில் கொண்டு வர கட் ஆயிடும். கட் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க பார்ட்ஸ்காரங்க கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அங்கே ஒரு நாளைக்கு வர்றாங்க, ஒரு நாளைக்கு வர மாட்டாங்க. ஆமாம். இல்லாட்டி நீங்களும் வண்டியில் வர முடியாது. மறைச்சிக்குவாங்க. வண்டியை நிப்பாட்டிங்க. வண்டிகளை மறைச்சிக்குவாங்க. ரோட கல்லு முள்ளு இதே இப்போ டைம் வந்துட்டேன். இதே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வர முடியாது. அந்த நம்ம வர்ற பாதையில் வந்து தண்ணி ஓர பாதை தான் வர்றோம். தனியாக ஒரு ரோடு ஒரு மண் பாதை இல்லை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி ஓரம் தான் அந்த பாதையை உருவாக்கியிருக்கு கீழே வளைக்க வரையும். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் பார்த்து செஞ்சுன்னா நல்லது. கவர்மெண்ட் பார்த்து எதாவது நடவடிக்கை இதுக்கு கொஞ்சம் நிலம் விட்டுருங்க. இது 4 பூசட்டை இருக்கு. ஓஹோ, அப்படிங்களா? சரி எங்களுக்கு வர்ற காணிக்கை வர்ற போகிறதானே எங்களுக்கு காணிக்கை தட்டில் போடுற காசு தான் எங்களுக்கு சம்பளம். இன்னும் இப்போ மானம் பூத்து மழை வந்தாத்தேன். சரிங்க.
அது சின்ன சின்ன சிலையெல்லாம் இருக்குது. அதே சின்ன கருப்பு சின்ன கருப்பு ஒரு சாமி 3 வருஷத்துக்கு இருக்கா, ஒரு 1.5 லட்சம் செலவு பண்ணி 5 வருஷத்துக்கு இருக்கா, 5 வருஷத்துக்கு இருக்கா. ஊர்லேருந்து இதுலேருந்து 6 கிலோமீட்டர். இதுலேருந்து இந்த கோயிலேருந்து 6 கிலோமீட்டர் அங்கே தூக்கிட்டே வரணும். ஓ அப்படியா? ஒரு வண்டியிலலாம் ஏற்ற வண்டியில் இருக்கணும். ஆமாம் ஆமாம். இதில் வந்து ஏற்ற முடியாது. ஐயனார், சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, கன்னிமாரி எல்லா தெய்வமும் இதில் இருக்குது. 151 தெய்வம் இதில் இருக்குது. 151 தெய்வங்கள் அந்தாங்கண்ணா இருக்கிறதுல. ஐயனில். சரி சரி சரி. வேறு என்ன கேட்குறீங்க? நான் டெய்லியும் இப்போ இருக்கீங்க 350 நாள் இங்கே இருக்கீங்க. வர்ற பக்தர்களுக்கு வந்து பக்தர்கள் முடிஞ்சது செஞ்சது முடியாது. சரி சரி.